அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஊராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் நகராட்சி பகுதிகளில் தற்போது வீட்டின் சொத்து வரியை இணையதளம் வழியாக செலுத்தும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஊராட்சிகள் மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் நமது வீட்டின் சொத்து வரியை இணையதளம் வழியாக செலுத்துவதற்கு முதலில் நாம் சொத்து வரி நிலுவைத் தொகை எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நமது வீட்டின் சொத்து வரி நிலுவைத் தொகை எவ்வளவு என்பதை இணையதளம் வழியாக எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஊராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் நமது வீட்டின் சொத்து வரியை இணையதளம் வழியாக செலுத்துவதற்கு தனித்தனியாக இணையதளங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஊராட்சி பகுதிகளுக்கு தனியான இணையதளம், பேரூராட்சி பகுதிகளுக்கு தனியாக இணையதளம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஊராட்சி பகுதிகளில் உள்ள உங்களது வீட்டின் சொத்து வரியை இணையதளம் வழியாக செலுத்துவதற்கும் நிலுவைத் தொகை எவ்வளவு என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.bptax.tnrd.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, தமிழ்நாடு அரசு, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ். இந்த இணையதளத்தில் சென்றுதான் உங்களது ஊராட்சி பகுதிகளில் உள்ள வீட்டின் சொத்து வரியை செலுத்த வேண்டும். அதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்கே கொடுத்திருப்பாங்க சேவைகள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க, விரைவாக வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல நமது நிலுவைத் தொகை எவ்வளவு அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்காக இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ண வேண்டும். உடனே இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க வரி வகை, சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி, வரி அல்லாத வர்த்தக உரிமம், இதர வசூல் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல நமது எந்த வரி நமக்கு நிலுவைத் தொகை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை கிளிக் செய்ய வேண்டும். சொத்து வரி, அப்புறம் மாவட்டத்தின் பெயர், பிளாக், வில்லேஜ் பஞ்சாயத், வரி விதிப்பு எண் அல்லது வீட்டு கதவு எண், இவைகள் அனைத்தையுமே சரியாக என்டர் செய்து அப்புறம் இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி நீங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டு சொத்து வரி சம்பந்தமான முழு தகவல்களும் தெரிய வரும். எவ்வளவு நிலுவைத் தொகை இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு இந்த இணையதளத்திலிருந்து நமது வீட்டின் சொத்து வரியை செலுத்தலாம். இது ஊராட்சி பகுதிகளில் உள்ள நமது வீட்டின் சொத்து வரியை நிலுவைத் தொகை எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்வதற்காக. அப்புறம் பேரூராட்சி பகுதிகளில் உள்ள நமது வீட்டின் சொத்து வரி நிலுவைத் தொகை எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.dtp.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் பேரூராட்சிகள் இயக்ககம், தமிழ்நாடு அரசு, அதாவது டைரக்டரேட் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து. டவுன் பஞ்சாயத்து ஏரியாக்களில் உள்ள நமது வீட்டின் சொத்து வரியை செலுத்துவதற்கும் நிலுவைத் தொகை எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்வதற்கும் இந்த இணையதளத்தை தான் நாம் ஓபன் செய்ய வேண்டும். இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல 2 மொழிகள் கொடுக்கப்பட்டுள்ளது, ஆங்கிலம், தமிழ். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணும்னாலும் செலக்ட் பண்ணலாம். தமிழ் செலக்ட் பண்ணீங்கன்னா இணையதளம் மொத்தமே தமிழ் மொழிக்கு மாற்றப்படும். ஆங்கிலம் செலக்ட் பண்ணீங்கன்னா ஆங்கிலத்திற்கு மாற்றப்படும். உங்களுக்கு வசதியான மொழியை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். அப்புறம் இந்த இணையதளத்துல அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க சொத்து வரி கணக்கீடு, நிலுவைத் தொகையை சரிபார்க்க, விரைவான பரிவர்த்தனை, ரசீது விவரங்கள் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல நம்ம இப்ப பார்க்க போறது நிலுவைத் தொகை எவ்வளவு அப்படிங்கிறது. நமது பஞ்சாயத்து ஏரியா பகுதிகளில் உள்ள வீட்டின் சொத்து வரி நிலுவைத் தொகை எவ்வளவு என்பதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க, நிலுவைத் தொகையை சரிபார்க்க. உடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், செக் யுவர் டியூஸ் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல மாவட்டத்தை செலக்ட் பண்ண வேண்டும். உங்களது மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மாவட்டத்தின் கீழ் வரக்கூடிய பேரூராட்சி பகுதிகள் லிஸ்ட் இதுல வரும். உங்க பேரூராட்சியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு வரி வகை தேர்ந்தெடுத்துக்கோங்க. சொத்து வரி, நீர் கட்டணம் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு சொத்து வரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வரி விதிப்பு எண் அல்லது அலைபேசி எண் மற்றும் வரி விதிப்பாளரின் பெயர். வரி விதிப்பு எண் உங்க சொத்து வரி ரசீதுல இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அசஸ்மெண்ட் நம்பர் தெரியல அப்படின்னா உங்க மொபைல் நம்பர் அப்புறம் உங்களோட பெயர், சொத்து உரிமையாளரின் பெயர் இங்க என்டர் பண்ணி இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்க சொத்து டீடைல்ஸ் மொத்தமாவே வரும். நிலுவைத் தொகை எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ளலாம். கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நம்ம என்டர் பண்ணி சர்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி அசஸ்மெண்ட் டீடைல்ஸ் வரும். இதுல நேம் கொடுத்திருப்பாங்க, மொபைல் நம்பர் கொடுத்திருப்பாங்க, டோர் நம்பர் கொடுத்திருப்பாங்க, வார்டு, ஸ்ட்ரீட் நேம், முகவரி, பில்டிங் சோன், பில்டிங் யூசேஜ், பில்டிங் டைப், பில்டிங் ஏஜ், டோட்டல் ஏரியா, பில்டிங் கம்ப்ளீஷன் டேட், ஃபினான்சியல் இயர் அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே இதுல கொடுத்திருப்பாங்க. கீழே வந்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி அண்ட் SWM யூசர் சார்ஜ் டிமாண்ட் டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுதான் உங்களது சொத்து வரி நிலுவைத் தொகை. ஏற்கனவே நீங்க சொத்து வரி கட்டி ரசீது பெற்றிருந்தீங்கள் என்றால் அதற்கான டீடைல்ஸ் இங்கே கொடுத்திருப்பாங்க. ரெசிப்ட் நம்பர், பில்லிங் டேட் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. உங்களது நிலுவைத் தொகை ரெட் கலர்ல கொடுத்திருப்பாங்க. எவ்வளவு பேலன்ஸ் உங்களுக்கு பாக்கி இருக்கோ அது ரெட் கலர்ல கொடுத்திருப்பாங்க. ஏற்கனவே நீங்கள் சொத்து வரி செலுத்தியதெல்லாம் கருப்பு கலரில் இருக்கும். இனிமேல் செலுத்த வேண்டிய சொத்து வரி ரெட் கலர்ல கொடுத்திருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு நிலுவைத் தொகை. இந்த அமௌண்ட்டை தான் நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். ப்ராப்பர்ட்டி டிமாண்ட் கொடுத்திருக்காங்க. 2 தவணையா கொடுத்திருப்பாங்க. அதாவது சொத்து வரி எப்பவுமே 2 தவணையா கொடுத்திருப்பாங்க. 6 மாதங்கள் சேர்த்து 1 ஆண்டுக்கு கணக்கீடு செய்வாங்க. அப்புறமா SWM டிமாண்ட் அமௌண்ட் கொடுத்திருப்பாங்க. அதாவது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொத்து வரிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்க திடக்கழிவு மேலாண்மைக்காக. இதுவும் அந்த வீட்டு வரி சொத்து வரிக்க கூட தான் சேர்ந்து வரும். இவ்வாறு உங்களது
ஊராட்சி பகுதிகள் மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் உள்ள உங்களது வீட்டின் சொத்து வரி நிலுவைத் தொகை எவ்வளவு என்பதை நீங்கள் இணையதளத்திலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டு எவ்வளவு பாக்கி இருக்கு என்பதை தெரிந்து கொண்டு இணையதளம் வழியாகவே உங்களது வீட்டின் சொத்து வரியை நீங்கள் செலுத்தலாம். இணையதளம் வழியாக எவ்வாறு நமது வீட்டின் சொத்து வரியை செலுத்துவது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஆகவே ஊராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் உள்ள வீட்டின் உரிமையாளர்கள் தங்களது சொத்து வரி நிலுவைத் தொகை எவ்வளவு என்பதை இவ்வாறு இணையதளத்தில் சென்று தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.